கைஸ் வணக்கம். நம்ம இது வரைக்கும் தமிழ் 6th பார்த்தீங்களா 2 இயல் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 3வது இயல் பார்க்க போகிறோம். இந்த 3வது இயல் என்னென்னா அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேங்களா? இதில் அதாவது நம்ம ஔவையாருங்க பாருங்கள், ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஆத்திச்சூடின்னு நமக்கு என்ன தெரியும், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, அதுதான் அகர வரிசையில் அந்த வரிசையில் வர்றது தான் அகர வரிசையில் சொல்லும் ஆத்திச்சூடின்னு சொல்லிட்டு இலக்கியம் சொல்கிறாரு. இந்த ஆத்திச்சூடி யார் எழுதுனாங்கன்னா ஔவையார் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு அந்த அறம் செய்ய விரும்புங்கிற ஆத்திச்சூடி எழுதுனா ஔவையார். ஓகேங்களா? அடுத்து பாரதியார் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு. அவர் என்ன ஆத்திச்சூடி எழுதினா புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். ஓகேங்களா? இப்போ இதில் மொத்தம் நமக்கு 3 கொஸ்டின் இதில் கவர் ஆகுங்க. நல்லா பாருங்க. இலக்கியத்தில் கூறப்படும் ஆத்திச்சூடி எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஔவையார். அடுத்து புதிய ஆத்திச்சூடின் ஆசிரியர்னு யாருன்னு கேட்டால் நமக்கு பாரதியார். அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் நமக்கு யாரு, நெல்லை சு. முத்து. பாருங்க, நமக்கு இதுலேயே நமக்கு 3 மார்க் கவர் ஆகிப்போகுது. ஓகேங்களா? 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சங்ககால இலக்கியத்தில் ஆத்திச்சூடி எழுதுனது யாருன்னு கேட்டால் நமக்கு ஔவையார். பாரதியார் எழுதிய ஆத்திச்சூடி எதுன்னு கேட்டால் புதிய ஆத்திச்சூடி. நெல்லை சு. முத்து எழுதிய ஆத்திச்சூடி இருக்கிற அறிவியல் ஆத்திச்சூடி. சரிங்களா? இதை பொறுத்துக்களை கொடுத்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி பொறுத்துக்களை கொடுத்து கேட்டுருவாங்க. அப்போ நம்ம சரியாக பொறுத்துக்கணும். ஸோ இதில் நமக்கு 1 மார்க் கட்டாயம் இருக்குது. ஓகேங்களா? இதை படிச்சிங்க. அடுத்து நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔதடமாம் அனுபவம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அறிவியல் சிந்தனை சொல்கிறாரு, அறிவியலை பற்றி திங்க் பண்ணுங்க சொல்கிறாரு. அடுத்து ரிசர்ச் பண்ணுங்க சொல்கிறாரு. அடுத்து இயன்றவரை புரிந்துகொள், ஒரு பொருள் ஏன் மூவ் ஆகுது அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பொருளுங்கிறது அங்கே மூவ் ஆகுது, அது ஏன் மூவ் ஆகுது அப்படிங்கிறத, எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத இயன்ற வரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்துக்கு சொல்கிறாங்க. அடுத்து ஈடுபாட்டுடன் ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ண சொல்கிறாரு. அடுத்து உண்மையை கண்டறி, அதில் இருக்கிற ட்ரூத் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாரு. அடுத்து ஊக்கம் வெற்றி தரும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டினுங்க. நெல்லை சு. முத்து கூறியதில் வெற்றி தரும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுன்னு கேட்டால் நமக்கு ஊக்கம் அப்படின்னு வரும். எது வெற்றி தரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னு கேட்டால் ஊக்கம் வெற்றி தரும். ஓகேங்களா? இதை படிச்சிங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து என்றும் அறிவியலே வெல்லும். ஓகேங்களா? எப்போதும் நமக்கு சயின்ஸு தான் வெல்லும். எவ்வளோ பிளாக் மேஜிக் இருக்குது, எல்லா இடத்துல பிளாக் மேஜிக்கில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தும் நமக்கு சயின்ஸு தான் அங்கே வின் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஏன் என்று கேள். இந்த ஏன் என்று கேள், இந்த கேள்வி கேட்டதுனால்தான் நமக்கு புவியீர்ப்பு விசை நியூட்டன் கண்டுபிடிச்சார். ஏன்னா அவர் ஒரு ஆப்பிள் மரத்தில் இருப்பார். அந்த மரத்தில் ஆப்பிள் காய் கீழே விழுகும். அது விழுகும் போது அவர் ஏன் அது கீழே விழுகுதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு புவியீர்ப்பு விசைன்னு ஒரு கான்செப்டே நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? அதனால் ஏன் என்று கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஐயம் தெளிந்து சொல், அதாவது நீ சொல்ல வேண்டிய கருத்தை பயம் எல்லாம் சொல்லுன்றாரு. அடுத்து ஒருமித்து செயல்படு. ஓகேங்களா? ஒருமித்து அப்படின்னா ஒன்றா கூடி செயல்படு அப்படின்றாரு. அடுத்து ஓய்வர அவ்வளோ ரெஸ்டே இல்லாமல் நீ ஒர்க் பண்ணிட்டே உழைச்சிட்டே அப்படின்னு சொல்கிறாரு. ஔதடமாம் அனுபவம் அப்படின்னா மருந்து, அனுபவமே சிறந்த மருந்து அப்படின்னு. ஔதடம்னா இங்கே நமக்கு மருந்துன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம கீழே சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் செய்யுள். நமக்கு இதிலேருந்து கேட்கறதா இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து இந்த 3 ஆத்திச்சூடி யாரில் புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி ஆசிரியர்னு இந்த மாதிரி 3 கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் போல நமக்கு இயன்ற வரைன்னா முடிந்தவரை புரிந்து கொள்ள ட்ரை பண்ண சொல்கிறாரு. அது ஒருமித்துனா ஒன்று போட்டு சொல்கிறாரு. ஔதடமாக சொல்கிற பார்த்தீங்களா மருந்து. இது ரொம்ப முக்கியங்க. இது ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின். ஔதடம் அப்படின்னா நமக்கு மருந்து. ஔதடம் அப்படின்னா நமக்கு மருந்துங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நூல்வெளி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அறிவியல் ஆட்சியர் நெல்லை சு. முத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவர் அப்துல் கலாம் ஐயாவோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி அப்துல் கலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டால் நெல்லை சு. முத்து. ஆர் தம்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பவர் என நெல்லை சு. முத்துவை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு மேதகு அப்துல் கலாம் ஐயா. நம்ம எல்லாம் தெரியும். சரிங்களா? இது இம்பார்ட்டண்ட்டுங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பவர் யார் என அப்துல் கலாம் ஐயா கூறினார்னா நெல்லை சுமுத்து. ஓகேங்களா. அடுத்து இவர் யாருன்னு பார்த்தா இவர் ஒரு அறிவியல் அறிஞர், சயின்டிஸ்ட் இவர். அப்புறம் அதே சேம் டைம் ஒரு பைட். ஓகேங்களா. ஒரு கவிஞர் இவர். ஓகேங்களா. அடுத்து இவர் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காருன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஓகேங்களா ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். ஓகேங்களா. இவர் வந்து அப்துல் கலாம் ஐயா கூட பணியாற்றிருக்காரு. ஓகேங்களா. அப்புறம் அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள், அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா. நெல்லை சுமுத்து அவர்கள் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. கேட்டால் நம்ம 80க்கும் மேற்பட்ட நூல்கள்னு போடணும். சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அறிவியல் ஆத்திச்சூடி நூலில், அதாவது இந்த 80 நூலில் ஒரு நூல் தான் அறிவியல் ஆத்திச்சூடி. அந்த நூலில் ஒரு பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்னா இதுதான், அப்துல் கலாம் ஐயா கூறியது தான். அடுத்து அவுதடம்ங்கிறது மருந்து. அடுத்து இந்த ஆத்திச்சூடி, 3 வகையான ஆத்திச்சூடி, இது தாங்க இதில் இம்பார்ட்டன்ட். மற்றபடி அதில் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா. அடுத்து புக் பேக் ஆன்சர் எல்லாம். உடல் நோய்க்கு எது தேவை? அவுதடம், மருந்து. மேலே படித்தோம்ல, அவுதடமே அனுப்புவோம் அப்படி சொல்லிட்டு அவுதடம். நண்பர்களுடன் எப்படி வரணும்? ஒருமித்து விளையாட வேண்டும். ஓகேங்களா. அடுத்து கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுது. கண்டு ப்ளஸ் அரி, கண்டறி. ஓகேங்களா. ஓய்வற, ஓய்வு ப்ளஸ் அற, ஓய்வு ப்ளஸ் அற, ஓய்வற. ஏன் என்று, ஏன் ப்ளஸ் இன்று சேர்த்து எழுது கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ஏன் என்றுன்னு போடணும். அவுதடமாம், அவுதடமாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இது வரைக்கும் நம்ம கேட்டது பொறுத்துக்க தான் கேட்டாங்க. இப்போ பாருங்க எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இது கரெக்டாக எழுதணும். சரிங்களா. ஒவ்வொரு டைமும் நமக்கு அணுகு அப்படின்னா விலகு. ஒரு பொருளை வந்து நீ அணுகி போ அப்படி சொல்கிறோம், அதுக்கு எதிர் சொல்லு விலகி போ அப்படி சொல்கிறோம். இப்போ ஐயம்னா பயம், அதுக்கு இது தெளிவு. ஓகேங்களா. ஊக்கம்னா எனர்ஜி, சோர்வுனா லேசி. ஓகேங்களா. அடுத்து உண்மைக்கு பொய்மை. ஓகேங்களா. நமக்கு இந்த கொஷின் கரெக்டாக நம்ம படிச்சுக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு இப்போ புக்கில் இருக்க மாதிரிலாம் கொஷின்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகேங்களா. அது ஒவ்வொரு டைம் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த இது நமக்கு தெரியும். சரிங்களா. ஓகே. அடுத்து இயல் 3ல் 2வது லெசன் பார்க்கலாங்க. என்னென்னா இதுவும் தான் அறிவியல் பற்றி தான். இந்த 3 இருக்கிற 4 லெசனுமே அறிவியல் பற்றி தான் வரும். ஒரு இலக்கண சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா. இதில் பாருங்கள், அடுத்த லெசன் அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லைங்க. ஏன்னா இங்கே வந்து ஆசிரியர் பெயர் கொடுக்கல. பாட நூல் ஆசிரியர் குழு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் கேட்கறதா இருந்தால் பின்னாடி வந்து ஒரே ஒரு பாரதியார் பற்றி ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. மற்றபடி இதுலேருந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. சும்மா படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. ஓகேங்களா. அடுத்து மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. இதை நம்ம தெரிஞ்சது தான். மனிதன் நகலாக இந்திர மனிதனை படைக்கின்றார். மனித உடலின் பாகங்களின் இந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றன. அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அடுத்து கோள்கள் இனி நமக்கு தேவையில்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் மாறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சயின்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சயின்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது படிச்சுக்கல ஒரு 3 விஷயம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகளை செய்து பார்க்கிறான். மனிதன் என்ன பண்ணுறான்னா ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான். அடுத்து நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான். நிலாவில் வந்து வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. நிலாவில் வாழ நினைக்கிறான். அடுத்து செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பு சிறக்கின்றான். ஓகேங்களா. இதாவது வானிலை அறிக்கையில் வருது பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உணர்கிறான். ஓகேங்களா. எங்கே மழை பெய்யும், எங்கே புயல் வரும் அப்படிங்கிறத வந்து அந்த செயற்கைக்கோள் வச்சு தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எலும்பும் தசையும் இல்லாத எங்கும் எந்திர மனிதன் படிக்கிறதா, எந்திர மனித ரோபோ. ஓகேங்களா. இதுக்கு வந்து எலும்பு இருக்கா, தசை இருக்காது, வெறும் ஃபேர் பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அதை வச்சு தான் சொல்கிறாங்க. அடுத்து இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொண்டு வரான். இப்போ நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சா அந்த வேர்ல்டே நம்ம கையில் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ நம்ம அதில் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கிறோம், யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிறோம், வாட் எவர் என்னென்ன வந்து சர்ச் என்ஜின்ஸ்லாம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதை தான் வந்து இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். ஓகேங்களா. அடுத்து உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். ஓகேங்களா. இப்போ திடீர்னு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும்னா அவங்க வந்து அதுக்கு அது மாதிரி வேற ஒரு ஹார்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம
உடல் பகுதி வந்து வீணாகி போச்சுன்னா அதுக்கு வந்து பிளாஸ்டிக் உடல் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா. அடுத்து அணுவைப்பிலிருந்து ஆற்றலை எடுத்து அதனையும் செய்து பார்க்கிறவங்க. அணுவிலிருந்து நமக்கு வந்து இது மின்சாரம் தயாரிக்கிறாங்கல்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அணுவைப்பிலிருந்து ஆற்றல். இது ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அணுவைப்பிலிருந்து அது 7 கடலை பூத்தி அப்படி சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அது நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா. அடுத்து நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். அதாவது இருக்கிற கோள்லாம் இப்போ எப்படி நிலாவில் குடியேறுன்னு சொல்லி செவ்வாய் கிரகத்தில் குடியேறுன்னு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வர ஃபியூச்சரில் வந்து மற்ற கிரகத்துலேயும் இவங்க வந்து நகரம் நம்ம ஊர் மாரி ஒரு நகரம் அமைச்சு அங்கே வாழா கற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைச்சுடுறோம். அது இப்போ எப்படி நம்ம ரோட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகத்துக்கு அவர் ரோடு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. விண்வெளி பாதை அமைத்திடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்க, இது வந்து நார்மல் தாங்க, பாடலின் போடலாங்க, என்ன சொன்னதாக இருக்குது சொல்லியிருப்பாங்க. நம்ம இதுக்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டன். நான் சொன்ன பார்த்தீங்களா பின்னாடி ஒரு பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கா. இதுதான் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஓகேங்களா. இதை சொன்னது யாரு? பாரதியார். அதாவது பாரதியார் வந்து சிம்பிளாக நம்ம வச்சுக்கணும்னா அவரோட எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதை போடலாம் இதை போடலாம் அங்கே இங்கே அப்படிதான் இருக்கும். சரிங்களா. ஸோ ஈஸியாக வச்சுக்கிறேன், இது மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ யாரெல்லாம் பெருசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது பாரதியார். ஓகேங்களா. அடுத்து அவர் என்ன சொல்லிருக்காரு? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஓகேங்களா. சொன்னது யாரு? பாரதியார். இது ரொம்ப இம்பார்ட்டன். நான் ஏன் இது பாரதியார் எங்கெல்லாம் பாரதிதாசன் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. சரி சரிங்களா. எப்படி திரும்ப கேட்பேன்? வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் என கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்போம். அப்போ நமக்கு ஆன்சர் பாரதியார். ஓகேங்களா. அடுத்து நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். நமக்கு புக் பேக்கில் நமக்கு மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஓகேங்களா. இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, இதை உரைக்கின்றான் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டான ஆன்சர் போகணும். சரியா. உரைக்கின்றான், மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். அடுத்து ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? ஆழம் பிளஸ் கடல். ஓகேங்களா. ஆழம் பிளஸ் கடல், இதுதான் ஆழ்கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் பிளஸ் வெளி. நீளம் பிளஸ் வான், நீலவான். அடுத்து இல்லாது பிளஸ் எங்கும், இல்லாத எங்கும், இல்லாத எங்கும். இங்க இருக்கு பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க. அதே பிறகு பாருங்க, மோனை சொற்கள், எதுகை சொற்கள், ஏபு சொற்கள். நான் ஏற்கனவே சொன்னதா மோனை ஃபஸ்ட்டு வரும், எதுகை ரெண்டாவது வரும், ஏபு மூணாவது வரும். ஓகேங்களா. செக் பண்ணி பார்த்துங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கணினியின் நண்பன். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த இதுலேயே நிறையா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற ஒரே பகுதி எதுன்னு கேட்டால் அதாவது இந்த கணினி நண்பன் தான். சரிங்களா. இது வந்து ஒரு ரோபோ பற்றி இருக்கும். இது என்னென்னா ஒரு பையனுக்கு ஒரு ரோபோ எங்கள் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ரோபோ கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த உரைநடை இருக்குது. சரி, நமக்கு நுழையும் முன் பார்த்தரலாம். எல்லாம் இயந்திரமாக மயமாகி வருகின்ற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகின்றன. ஓகே, நமக்கு தெரியுமில்ல எவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்போ சிஎன்ஜி மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பல இடத்துல ரோபோட்டிக் தான் வந்து எல்லா பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. ஓகேங்களா. நம்மளால் முடியாத பணிகள்லாம் இப்போ எந்திரங்கள் செய்து. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு போர் போடுறோம், நமக்கு தண்ணி தேவைப்படுனா அது அந்த ஆழத்துக்கு நம்மளால் போட முடியாது. அதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் தான் அந்த 500 அடி வரைக்கும் போயிட்டு நமக்கு தண்ணி எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை. அதாவது இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் இந்த ரோபோ பயன்படும்? வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என பல இடங்களில் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. இன்னும் பல இடங்களில் எந்திரங்கள் பணியாற்றுங்க. எங்கெங்க? நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, அலுவலகத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரிஸும் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸும் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடு எந்திரம் என்று எங்கும் எந்திரங்கள். ஓகேங்களா. அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து மெஷின்ஸ் இருக்குது. கணக்கு போடுறதுக்கு கால்குலேட்டர் இருக்குது, கற்றுத்தரத்துக்கு எந்திரம் இருக்குது, வேலை செய்யும் எந்திரம் இருக்குது, விளையாடும் எந்திரம் இருக்குது. ஓகேங்களா. வாங்க எந்திர உலகத்தை பற்றி போகலாம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். பாருங்க, கணியன் பள்ளி முடித்து வீடு திரும்பினான்.
அழைப்பு மணியை அழுத்தினான். யார் அங்கே அப்படின்னு கேட்டு வீட்டுக்குள்ள புதிய குரல். ஓகேங்களா, அது எப்போவும் எங்கள் அம்மா தான் கதவை திறப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு புதிய குரலாக இருக்குன்னு கேட்டு ஆச்சரியமாக பார்க்குறான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல் இல்லையே என்று சிந்தித்தான். அப்போது கதவு திறந்தது. உள்ளே நின்ற உருவத்தை பார்த்ததும் அவனுக்கு வியப்பு. ஏன்னா திடீர்னு ஒரு அம்மா இத்தனை நாளாக ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரோபோ வந்து ஓப்பன் பண்ணது அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். அதை அடுத்து கணினியின் வழக்கம். அப்போ ரோபோ சொல்லுது, கம்ப்யூட்டரின் வணக்கம், உள்ளே வா என்றது அவ்வுருவம். கணினியின் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். அப்போது அங்கு வந்த அம்மா, கனியா, ஏன் இங்கு நிற்கிறாய்? பயப்படாதே, உள்ளே வா என்றார். ஓகேவா, நீ பயந்துக்காத, வா உள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து அம்மா யார் இது என்று கேட்டேன். இதுதான் இந்திர மனிதன். ஓகேங்களா, ரோபோன்னு சொல்லுவோம்ல, அதான் ரோபோ. அடுத்து தொழில்நுட்ப காட்சிக்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்தாள். இனி இதுவும் நம் வீட்டில் ஒரு உறுப்பினர் தான் என்றாள். ஓகேவா, இது என்னுடன் பேசியது என்று. ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகளை செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவுடைய கணக்கு வழக்கில் முடித்து தரும் என்றார். ஓகேங்களா, இப்போ நம்ம சிம்பிளாக இங்கே வந்து மனசில் வச்சுக்கிறது, நீங்கள் இது எந்திரன் படத்தை வச்சுங்க. எந்திரன் அந்த சிட்டி ரோபோ இருக்கும்ல, அது எல்லா ஒர்க்கும் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க, இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அப்படியா, இதோட நான் பேசி பார்க்கணுமான்னு கேட்குறான். பேசு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வா என்றார் கணியன். கணியன்னா அந்த பையன் பேர் கணியன். ஓகேங்களா, அந்த ரோபோ வந்து இங்கே வா அப்படின்றான். அப்புறம் எந்திர மனிதன் கணினியில் வந்துட்டு யார் நீ என கேட்டான். நான் ஒரு எந்திர மனிதன். இதை எப்படி அழைப்பாங்க? ரோபோன்னு அழைப்பாங்க. சரிங்களா, இந்த எந்திர மனிதனோட இன்னொரு பெயர்னா ரோபோ. ஓகேங்களா, அடுத்து நீ எல்லா வேலையும் செய்வேன் என்று அம்மா கூறினார். எப்படி உன்னால் அது முடிகிறது? ஓகேயா, அதற்கு நான் உருவான வரலாற்றை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரோபோ கூறியது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு எப்படி ரோபோங்கிறத உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் கண்டிப்பாக கொஸ்டின் வருங்க, இது பார்த்துங்க. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களும் இருந்தது. ஓகேங்களா, அடுத்து அது யார் சொன்னா, காரல் கபக் என்பவர் செக் நாட்டை, செக் குடியரசு சொல்கிறாங்களா, அந்த செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ஓகே, ஒரு நாடக ஆசிரியர். இவர் என்ன பண்ணுறாங்கன்னா 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகம் எழுதியிருந்தார். அந்த நாடகத்தில் ரோபோ எனும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர். ஓகேங்களா, ரோபோ எனும் சொல்லை கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. ரோபோ எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. யார் பேர் என்னது? காரல் கபக். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்குற, ரோபோ எனும் சொல்லை முதலில் எந்த ஆண்டு பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்போ 1920. நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, இதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் அடிமை என்று பொருள். ஓகேங்களா, ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? அடிமை. ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் அடிமை என்பது பொருளாகும். ஓகேங்களா, அடுத்து ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளே அமைத்துள்ளார். பார்த்தீங்களா, அந்த நாடகத்தில் காரல் கபக் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஃபேக்ட்ரியில் ரோபோ வந்து வேலை செய்கிற மாதிரி அவர் வந்து அந்த சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போலேருந்து தான் நமக்கு ரோபோ என்ற சொல் வந்து வழக்கத்திற்கு வந்தது அப்படின்றாங்க. அடுத்து மனிதர்கள் தாம் செய்யும் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மனிதர்கள் வந்து தன்னோட வேலையை எளிதாக முடிக்க எந்திரத்தை கண்டுபிடினா, சின்னதாக கால்குலேட்டர் இருந்து போயிடலையா, ரொம்ப பெருசாக போகும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேக்ஸ் போடணும், அதில் நிறையா கான்செப்ட் யூஸ் பண்ணி போடணும் அப்படி சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பர் எழுதி ஒவ்வொன்றா எழுதிட்டு இருப்போம். பட் அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட்டர் சொல்லி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கால்குலேட்டர் வந்த பிறகு நமக்கு அந்த மேக்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியாக போச்சுங்களா. அதை தான் சொல்கிறாங்க, மனிதர் தம் வேலையை எளிதாக்கிக் கொள்ள முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தாங்க. ஓகேங்களா, அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றலும் தேவைப்பட்டது. குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவை தானியங்கிகள். ஓகே, அதான் சிஎன்ஜி மிஷின் சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோமா, அது வந்து அதோட வேலையை அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஓகேங்களா, அதுதான் தானியங்கியல். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக் மிஷின் சொல்லுவாங்க, அதை தான் சொல்லுவாங்க. இப்போது சிம்பிளாக தானியங்கியல் என்ன சொல்லிடலாம். இப்போ இந்த வண்டி, நம்ம கார் இருக்குது, 2 டைப் ஆஃப் கார் இருக்கும். ஒன்று வந்து கியர் வண்டி இருக்கும், இன்னொன்று கியர்லெஸ் இருக்கும். அந்த கியர்லெஸ் வண்டி தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த கியர் வண்டியில் நாம தான் கியர் போடணும், ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு போடணும். பட் ஆட்டோமேட்டிக் வண்டியில் என்ன பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே கியர் மாற்றிக்குவோம். அதுதான் தானியங்கியல் அப்படின்றாங்க. மனிதனின் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தார். அவற்றை இயக்குவது மனித அழுத்த, இவற்றை போக்க மனிதன் கண்டுபிடித்தது தானியங்கிகள். ஓகேங்களா, அடுத்து தானியங்கி என்றால் என்ன தெரியுமா அப்படின்னா, நுட்பமான கடினமான ஒரே மாதிரி வேலைகளை மனிதர் விட
மனிதரை விட விரைவாக செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். ஓகேங்களா. ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இருக்கும். ஓகேங்களா. தானியங்கி செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். அதான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி இந்த மெஷின் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது எப்படி பண்ணால் மனிதரோட ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணும், அட் த சேம் டைம் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அதோட ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சிஎன்சி மெஷின்ஸ் சொல்லுவாங்க. அது இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பெற்று வருகின்றன. ஓகேங்களா. சின்ன சின்ன போல்ட் தயாரிக்கிறது, பெரிய பெரிய சென்சார் தயாரிக்கிற வரைக்கும் இந்த மெஷின் நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான சென்சார்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, நுண்ணறிவு கருவிகள். ஓகேங்களா. சென்சார்ஸ் என்றால் என்னன்னு கேட்டுருவோம். அது பேர் நுண்ணறிவு கருவிகள். ஓகேங்களா. ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. ஓகேவா. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டர் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி பாக்ஸ் கண்டர் வந்தால் எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஒன்று. ஓகேங்களா. அடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள், மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி எந்திரமாகும். ஓகேவா. தானியங்கி எந்திரம் என்னன்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். ஓகேங்களா. இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் போல செயல்களை நிறைவேற்றும். ஓகேங்களா. அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கான விளக்கம் தருகிறது. யார் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கான விளக்கம் தருகிறது. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றல் வந்து மனித மாதிரி இல்லாமல, ஆனால் மனிதன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் இது செய்யும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கான விளக்கம் தருகிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நான் அவற்றை பார்க்க வேண்டுமே கணியன் கேட்குறான். அதாவது இந்த மாதிரி தானியங்கி எந்திரம் நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து ரோபோன்னு சொல்லுது, வா நான் கூட்ட போய் காட்டுறேன் அப்படி சொல்லுது. ஓகேங்களா. அப்போது எந்திரம் ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஒரு கணினி தொழில் காட்சியில் கட்டுறது. ஓகே. அடுத்து ஃபஸ்ட்டுலேருந்து, அதாவது தொழிற்சாலை மருத்துவத்தில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா. இவை இந்த இயந்திரம் பார்த்துருங்களா, இந்த இயந்திரம் என்ன சொல்லுது? இவை தொழிலாளர்கள் பயன்படும் தானியங்கிகள், தொழிற்சாலைகள் பயன்படும் தானியங்கிகள். ஓகேங்களா. இது எதுக்கு பயன்படுது? உற்பத்தி செய்தல், பழுது நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. ஓகேங்களா. தானியங்கள் தொழிற்சாலையில் எதுக்காக தானியங்கள் பயன்படுதுன்னா உற்பத்தி செய்தல் மற்றும் பழுது நீக்குதல் ஆகிய இதுக்காக நமக்கு தானியங்கள் தொழிற்சாலை பயன்படுது. ஓகேவா. அடுத்து இது என்ன செய்கிறது? இந்த மிஷின் பார்த்து கேட்குறாங்க, இது என்ன செய்கிறது அப்படின்னா, நோய்க்கு மருத்துவம் செய்வது போல் உள்ளது என கேட்குறான். ஆம்கனியா இவை மருத்துவத்துறையில் நோய்களை கண்டுபிடிக்க உதவுகின்றன, மருத்துவம் பார்க்கவும் பயன்படுகின்றன, சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன. ஓகேங்களா. இது வந்து ரோபோ. பட் இப்போ இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் 2024 இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸில் என்ன இருக்குன்னா, ஏஐ எப்படி சொல்லிட்டு வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா. அந்த இன்டெலிஜென்ஸ் அதில் வந்து ஒரு கோடிங் நம்ம கொடுத்துட்டா, ஒரு இன்புட் கொடுத்துட்டா போதும். எப்படி இப்போ இந்த ரிப்போர்ட், ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்துட்டா போதும், அதுக்கான என்ன மெடிசன் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு வந்து நமக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. சரிங்களா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இப்போ இதுதான் ஹையஸ்ட் இருக்கிறது, அதுதான் ஹையஸ்ட். அதில் இந்த மாதிரி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பல சாதனைகள்லாம் கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கு. சரிங்களா. இப்போ 2024 இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பிற கோள்களை சென்று ஆய்வு நடத்தும் செயற்கைக்கோள்கள் இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுது. அதாவது இப்போ நம்ம சந்திராயனுக்கு அனுப்புறோம்ல இப்போ விண்கலம். ஓகேங்களா. அது ஒரு ரோவர்ன்ற ஒரு மிஷின் தான் தூக்கிட்டு போச்சு. அந்த மிஷின் ரோவர் தூக்கிட்டு போயிட்டு லேண்டரை கீழே இறக்கிட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து உலகின் மனிதர்களை செல்ல முடியாத இடங்களில் பல உள்ளன. பெருங்கடலின் அடியாழம், வெப்பநிலை, உறைநிலை கீழே துருவ பகுதிகள் ஆகியவற்றுள் சில இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வுகள் நடத்தவும் பயன்படுகிறது. அதாவது நீ வந்து வானத்திலையும் போய் நான் ஆய்வு நடத்துவேன், கடல் ஆழத்திலையும் போய் ஆய்வு நடத்துவேன், ரொம்ப துருவ பகுதி, ரொம்ப பனி நிறைந்த பகுதியிலும் போய் நான் ஆய்வு நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல் இல்லையே அப்படின்ற, அதாவது நீ மனிதமே இருக்க, அது மனுஷன் மாதிரி இல்லையே அப்படிங்கிற. அதுதான் முன்னாடி நம்ம சொன்னாங்க. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சி என்ன சொல்லிச்சு? இது மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர் செய்யோட எல்லா செயலும் செய்யும் அப்படின்னு சொன்னாங்களோ அதுதான். ஓகேங்களா. தமது வேலையை எளிமையாக செய்ய
முதலில் தானியங்களை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்களை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றிய என்னை போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். ஓகேங்களா? அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். அதாவது உனக்கு ரோபோட்டிக்கோ ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. நான் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுதான் ஓகேங்களா ஒரு ரோபோட்டுக்குள்ள இருக்கிற செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு கேட்குறேன். அப்போ செயற்கை நுண்ணறிவு என்னன்னு பார்க்கலாம். அடுத்து மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதனால் செயல்படுகிறது. நாங்களும் உங்களை போலவே செயல்பட எங்களுக்கு சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? அந்த இந்திரன் படத்தில் வந்து நம்ம இவர் வசீகரன் அந்த சயின்டிஸ்ட் வந்து நம்ம ரோபோ சிட்டிக்கு வந்து அந்த க்ரீன் சிப் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கோடிங் பண்ணி ஒரு சில சிப்லாம் அதில் வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரோபோட்டிக் இயந்திரம்லாம் செயல்படும். ஓகேங்களா? அடுத்து இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். ஓகேங்களா? அடுத்து உண்மையான செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல உண்மையாக செயல்பட முடியுமான்னு கேட்குறான். ஆம் முடியும். செயற்கை நுண்ணறிவு வலிமை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பாருங்க, இந்த மிஷின் வந்து என்னன்னா ஒரு செஸ் விளையாடுற மிஷின். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நமக்கு ஐபிஎம் ஒரு கம்பெனி. ஓகேங்களா? ஐபிஎம் இந்த ஐபிஎம் கம்பெனி வந்து இந்த வந்து ஒரு செஸ் விளையாடுற ஒரு மிஷினை ரோபோட்டிக் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இதை பற்றி பார்க்கலாம். 1977ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. செஸ் போட்டி ஒன்று நடைபெற்று அதில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவ் அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் கலந்துருக்காரு. அவருக்கு எகென்ஸ்டாக கலந்துருது யாருன்னா ஐபிஎம் என்னும் நிறுவனம் டீப் ப்ளூ. இது ரொம்ப முக்கியங்க. இந்த ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய செஸ் விளையாட எந்திர மனிதன் பெயர் என்னன்னு கேட்கலாம். அது பேர் டீப் ப்ளூ. ஓகேங்களா? அது ஆப்போசிட்டாக யார் கூட விளையாடுச்சுன்னு கேட்டாங்கன்னா கேரி காஸ்பரோவ். என்ன ஆண்டு நடந்துச்சு? 1977ஆம் ஆண்டு. இந்த மிஷினை கண்டுபிடிச்ச நிறுவனம் எது? நமக்கு ஐபிஎம். ஓகேங்களா? மீத்திறன் கணினி ஐபிஎம் மீத்திறன் கணினி அவருடன் போட்டி போட்டது. மீத்திறன் கணினினா சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? சூப்பர் கம்ப்யூட்டர்னா ஹையஸ்ட் பவர் இருக்கும். ஹையஸ்ட் பவர் இருக்கிறதா நமக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து போட்டியின் முடிவு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆம் நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வகை சூடியது. ஓகேங்களா? அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, போட்டியை வின் பண்ணது யாருன்னு கேட்டால் டீப் ப்ளூ தான் வின் பண்ணுறீக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பையன் கணியன் என்ன சொல்கிறான்னா என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடவனே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவு பரிமாறுங்க. பாருங்க, நமக்கு வந்து ஹோட்டல்ஸில் உணவு பரிமாறுறாங்க, பொது இடங்களில் வழிகாட்டுகிறார், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றன. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் ரோபோ சேர்த்துன்னு சொல்லுவார்ல எந்திரன் படத்தில் ரஜினியே அந்த சிட்டி ரோபோ இராணுவத்தில் சேர்த்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பயிற்சியை கொடுப்பாங்கல்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வேப்பான விஷயம் சொல்கிறேன் கேட்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குறேன்னு சொல்லிட்டு கணினி ஆர்வமாக கேட்குறான். என்னன்னா இங்கே பாருங்க, தெரிந்து கொள்வாங்க இருக்கு பார்த்தீங்களா சோஃபியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன் முக்கியமானதுன்னா உலகத்திலேயே முதல் ரோபோ மனிதன் இதுதான். அதாவது உலகத்தில் இருக்கிற முதல் ரோபோ மனிதனுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது இந்த ரோபோக்கு தான். குடியுரிமைனா இப்போ நமக்கு வந்து இந்திய நாட்டில் வாழ்றதுக்குன்னு ஒரு சில அந்த ஆதார் கார்டு நம்மள கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீயும் ஒரு மனிதன் தான் அப்படின்னு சொல்லி இந்த ரோபோக்கு தான் குடியுரிமை கொடுத்துருக்காங்க. பாருங்க போட்டிருக்க உலகிலே முதல்ல எந்த நாடு? சவுதி அரேபியா நாடு ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த குடியுரிமை வழங்கிய ரோபோ பெயர் என்ன? சோபியா. உலகிலே முதல் ரோபோ குடியுரிமை வழங்கிய நாடு கேட்கலாம், அது சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பெயர் என்னன்னு கேட்டால் சோபியா. ஓகேங்களா? மேலும் ஐக்கிய நாடுகள் சபை இந்த சோபியாங்கிற ரோபோவை ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை என்ன சொல்லுதுன்னா புதுமைகளின் வெற்றியாளர் என பெயர் சொல்லி கூப்பிடுது. அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. சோபியா எனும் ரோபோவிற்கு ஐநா சபை வழங்கிய பட்டம் எதுன்னு கேட்கலாம். கேட்டாங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஒரு ரோபோ குடியுரிமை வழங்குறது இதுதான் முதல் டைமு. ஒரு ஐநா சபை வந்து உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்குது, புதுமைகளின் வெற்றியாளர் என பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? அடுத்து
என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்குவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஓகே, நாம் வந்து மனிதர்கள் வந்து ஒருத்தர் பட்டம் வாங்கினா நம்ம சந்தோஷப்படலாம். இப்போ நம்ம ஹீரோவோட மூவி 100 days ஓடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம். அந்த மாதிரி தான் அதுவும் சந்தோஷப்படுது. ஓகேங்களா, அவங்க கம்யூனிட்டியில் இந்த மாதிரி பட்டம் கொடுக்கறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கணியன் கேட்குறான். இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற இந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள். ஓகேங்களா, அடுத்து உங்களை பற்றி அறிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்கம் விளையாட வரியா என்று கேட்டான் கணியன். எந்திர மனிதன் தலை அசைத்தது. எந்திர மனிதன் சதுரங்கம் விளையாட மகிழ்ச்சியுடன் ஆயத்தமான கணியன். ஓகேங்களா, பாருங்க விளையாடுறாங்க. ஓகேங்களா, இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க. சோபியானா யாரு? முதல்ல ஐநா பட்டம் வழங்கிய ரோபோ, சவுதி அரேபிய நாடு குடியுரிமை வழங்கியது. ஓகேங்களா, அது என்ன பட்டம் வழங்கினாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து புதுமைகளின் வெற்றியாளர். ஓகேங்களா, அடுத்து இந்த சதுரங்க போட்டி எப்போ நடந்துச்சு? 1977 சதுரங்க போட்டி நடந்துச்சு. ரோபோக்கு அகேன்ஸ்டாக விளையாண்ட பிளேயர் யாரு? கேரி காஸ்பரோவ். ஓகேங்களா, அந்த செஸ் விளையாண்ட அந்த ரோபோட் பேர் என்ன? டீப் ப்ளூ. ஓகேங்களா, அதை கண்டுபிடிச்சது யாரு? ஐபிஎம்னு ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இயந்திரங்கள் எங்கெங்கே பயன்படுதுன்னு சொல்லி கேட்பாங்க. தொழிற்சாலை, மருத்துவமனை, எல்லா இடத்துலையும் பயன்படுது. அது போக சென்சாஸ்ன்னு என்ன கேட்பாங்க? நுண்ணறிவு கருவிகள். ஒருவேளை இப்படி மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம், தானியங்கி எந்திரம் என கூறியது யாருன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அப்படி சொல்லணும். அடுத்து தானியங்கள்னா என்ன? ரோபோன்ற பேரை முதல்ல சொன்னது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. யாரு? காரல் கபக். என்ன வருஷம்? 1920 இது என்ன நாட்டை சேர்ந்தவர்? செக் குடியரசு நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா, இதுதாங்க இந்த பாடம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடங்க. இது நல்லா படிச்சு வச்சுங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்க நிறைய பாயிண்ட்ஸ் அங்கே இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்றேன். அடுத்து பாருங்க, நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்குறோம். நமக்கு நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன? நுண் அறிவு. ஓகேங்களா, தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்று பிளஸ் இருந்த. ஓகேங்களா, அடுத்து அவ்வுருவம் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நமக்கு என்னது? ஆ பிளஸ் உருவம். ஓகேங்களா, அடுத்து மருத்துவத்துறை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. ஓகேங்களா, அடுத்து செயலிழக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லி செயல் இழக்க. ஓகேங்களா, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். அதாவது ஒரு பொருளை நீக்க சொல்றாங்க, பட் அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? சேர்த்தல். ஓகேங்களா, எளிதுன்னு சொல்லி எதிர்ச்சொல் அரிது. எளிதாக கிடைக்குது, ஆனா இது அரிதாக தான் கிடைக்குது. ஓகேங்களா, இதுதான். அடுத்து இங்க கோடிட்டே இருக்கிற மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தது தானியங்கிகள். மேல படிச்சோம்ல, தானியங்கிகள். சாரி, மவுஸ்ல சரியா பண்ண முடியல. தானியங்கிகள். அடுத்து தானியங்களுக்கும் எந்திர மனிதருக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னா ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு சொன்னோம்ல, எழுதிக்கிங்க, செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா, அடுத்து உலக சதுரங்க வீரர் வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. ஓகேங்களா, அது டீப் ப்ளூ. அடுத்து சோபியா ரோபோ குடியுரிமை வழங்கிய நாடு நமக்கு இது சவுதி அரேபியா. ஓகேங்களா, ஓகேங்க, இதோட நமக்கு இயல் 3ல் 3வது உரைநடை பகுதி முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம 4வது உரைநடை பகுதி பார்க்க போறோம். பிறந்தது. ஓகேங்களா, இப்போ ஒளி பிறந்தது அந்த நூலுக்கு உள்ள போறதுக்கு லெசனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்த்தாலாம், இது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட ஒரு இன்டர்வியூ. அதாவது அவர் குழந்தைகளுக்கோ அந்த மாணவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இவருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு உரையாடல் தான் இந்த ஒளி பிறந்தது. ஓகேங்களா, இந்த ஒளி பிறந்தது நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, அப்துல் கலாம் அவர் வந்துக்கு அறிவியல் இப்படி ஈடுபட முக்கிய காரணம் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அவருக்கு மிகவும் பிடித்த நூல் என்னன்னு பார்க்க போறோம். அவருக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் இவரோட அச்சீவ்மெண்ட்னு அவர் எதை சொல்றாருன்னு சொல்லி பார்க்க போறோம். அப்புறம் ஃபியூச்சர்ல இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்க போறோங்க. ஓகேங்களா, நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். இங்க பாருங்க, குழந்தைகளிடமும் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேலாண் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். ஓகேங்களா, இவர் வந்து அப்துல் கலாம் என்ன பண்ணுவார் நமக்கு தெரியும். அவர் குழந்தைகளுக்கும் மாணவர்களிடம் ரொம்ப அன்பா இருப்பார். ஓகேங்களா, அடுத்து மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். ஓகேங்களா, அடுத்து எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும். ஓகேங்களா, இதுதான் ஒரு ஃபேவரட்
குவாட்ஸே தான். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. ஓகேங்களா. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பி அவரை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா, வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா தொழில்நுட்ப கண்காட்சியில் நடக்குது. அதில் மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கிருக்கும் கலாம் அரங்கும் எனும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாம் அவர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கிறார்கள். ஓகே, ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருக்கு, அதை பார்க்குறாங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த மேனேஜர் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, மாணவர்களே இங்கே வாருங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அப்துல் கலாம் அவர் எகைன் சொல்கிறாரு, அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமான்னு கேட்குறாரு. மாணவர்கள் ஆமாம் பார்க்கணும், பட் ஆனால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்க, பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் வந்து அப்துல் கலாம் ஐயா வராரு. ஸோ அதில் கலாம் ஐயா எங்களுடைய வினாக்களுக்கு விடை தருவாராங்கிற நிச்சயம் பதில் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு மாணவன் என்ன பண்ண, நான் கேட்கிறேன் அப்படின்ற, நான் முதலில் கேட்பேன் என்று, எது கேட்டாலும் பதில் சொல்வாரா கேட்குறாங்க. பொறுங்கள், உங்கள் வினாவை ஒவ்வொரு திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள், ஐயா பதில் தருவார். அதாவது நீங்கள் பொறுமையாக கேளுங்க, உங்களை ஸ்க்ரீனை பார்த்து கேளுங்க, கண்டிப்பாக ஒரு ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அருண்மொழி, அந்த மாணவன் யாருன்னா அருண்மொழின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் முதல்ல கேள்வி கேட்குறான். என்னன்னு கேட்குறான், அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமாக நிகழ்ந்த நிகழ்வு எதுன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, இவர் வந்து ஏன் வந்து அறிவியல் மேலே இவர் ஈடுபாடோட வந்தார், அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோன்னு சொன்னோம்னா அதுதான் இங்கே அருண்மொழின்ற மாணவன் கேட்குறாரு. அதுக்கு அப்துல் கலாம் என்ன பதில் இருக்கிறார்னா, நான் 10ஆம் வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். ஓகேங்களா. அவர் இப்போ 10th படிக்கும் போது அவர் சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பறவை எப்படி பறக்குது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிடுறது. அப்போ தான் வந்து இவர் வந்து ஃப்ளை பண்ணணும், ஸ்கையில் ஃப்ளை பண்ணணுங்கிற அந்த ஒரு எய்ம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். ஓகேங்களா. அப்துல் கலாம் ஐயா ஒரு அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம்னா அவர் 10 வயசில் இருக்கும்போது அவர் சார் வந்து சயின்ஸ் டீச்சர் வந்து பறவை எப்படி பறக்குங்கிற சொல்லி கொடுத்தாரு. அன்னையிலேருந்து ஒரு வானத்தில் பறக்கணுங்கிற ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தேன்மொழின்ற பொண்ணு அடுத்த கேள்வி கேட்குது, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? ஓகேங்களா. இதுதான் கொஷினே, இதுதான் நமக்கு கொஷின். ஓகேங்களா. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா. அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? திருக்குறள். ஓகேங்களா. இதுதான் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் மிகவும் அவரை கவர்ந்த நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. நூல் எதுன்னு கேட்டால் நமக்கு திருக்குறள். ஓகேங்களா. அதில் என்ன திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளகில் ஆகா அரண். ஓகேங்களா. அது என்ன குறளோட இந்த குறள் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச குறள்னு சொல்றாரு. அடுத்து இந்த குறள் என்ன பண்ணுச்சுன்னா அவரோட வாழ்க்கைக்கு வந்து வலு சேர்த்தது. ஓகேங்களா. அதே போல லிலியன், இதுவும் ரொம்ப முக்கியங்க, லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற புக்கு லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் எனும் நூலை மிகவும் பிடிக்கும் என கூறினார். ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா. தமிழ், அவர் அப்துல் கலாம் ஐயாவுக்கு தமிழ் மிகவும் பிடித்த நூல் எதுன்னு கேட்டால் நமக்கு திருக்குறள். ஓகேங்களா. அதே போல் விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலை யாருக்கு பிடிக்குன்னு கேட்டாலும் அதுவும் அப்துல் கலாம் ஐயா தான். ஓகேங்களா. அது எழுதின ஆசிரியர் லிலியன் வாட்சன். ஓகேங்களா. அதை படிக்கும்போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐ விட திருக்குறள் படிக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு அவர் வலு சேர்த்தது. இந்த லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அந்த நூலை படிக்கும்போது அவருக்கு என்னாச்சு, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ம் பெற்றேன்னு சொல்றாரு. ஓகேங்களா. அடுத்து அப்துல்லான்ற மாணவர் என்ன கேட்குறான்னா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னு ஏன் கேட்குறான்னா, இவர் ராக்கெட் மனிதன் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவரோட பெரிய சாதனை என்னன்னா
அணு ஆயுதம் தயாரிச்சது, அணு ஆயுதத்தை வெடிக்க செய்யுது, இது மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் அவர் மனசுல எது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்றாருன்னா, இங்க பாருங்க, போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை காலை பொருத்தி கொண்டு நடப்பதற்கு சிரமப்பட்டதை கண்டேன். ஓகேங்களா, இந்த போலியோவில் பாதிக்கப்பட்டீங்க ஒரு கால் பொறுத்திருப்பாங்க, அந்த காலோட வெயிட் எத்தனை கிலோ இருந்துச்சுன்னா 3 கிலோ இருந்துச்சுங்களா. ஓகேவா, இந்த 3 கிலோ இருந்துச்சு. அந்த காலை வந்து பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தும் கார்பன் இலைகளை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. ஓகேங்களா, இந்த 3 கிலோ இருந்த காலை வெறும் 300 கிராமுக்கு மாத்திட்டாரு. ஓகேங்களா, 0.300 கிராமுக்கு மாத்திட்டாரு. ஓகே, இதுதான் ஒரு பெரிய சாதனை. இந்த போலியோட ஆல்ரெடி அவங்களாம் ஸ்ட்ரென்த் இருக்காது உடம்புல. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தில் டைமில் அவங்க ஒரு 3 கிலோ பொருள் வந்து காலில் மாட்டிட்டு நடக்கிறாங்கன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அதை பார்த்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்துகிற அந்த கார்பன் இலை கொண்டு அந்த 3 கிலோங்கிற பொருளை 300 கிராமுக்காக மாற்றிருக்காரு. ஓகேங்களா, மாற்றி அதை வந்து போலியோவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இவரோட பெரிய சாதனையாக இவர் நினைக்கிறார். ஓகேங்களா, பெரிய ராக்கெட் விட்டுருக்கலாம், அணு ஆயுதம் சோதனை பண்ணிருக்கலாம், அதெல்லாம் பெரிய சாதனையா இல்லை, இது மட்டும்தான் அவரோட பெரிய சாதனைன்னு சொல்றாரு. ஓகேங்களா, அடுத்து இளம் பாரதி என்ற ஸ்டூடெண்ட் என்ன கேட்கிறாருன்னா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதல, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோட பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம், தனக்கான உணவை தாமே தயாரிச்சுக்கிறோம்ல விவசாயத்துல. ஸோ அதை தான் சொல்றாரு, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம், அதாவது வெளிநாட்டிலேருந்து வாங்காமல் நமக்கான உணவை நாமளே வாங்கிக்கிறோம், தயாரிச்சுக்கிறோம் சொல்லி சொல்றாரு. அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ளோம். ஓகேங்களா, ஐடி டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப பெரிய க்ரோத் ஆயிருக்கு நம்ம இந்தியா. அதே போல எவ்வகையான செயற்கைக்கோளும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. ஓகேங்களா, இந்தியா அனுப்பின முத செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணல, அது ரஷ்யாவிலேருந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இந்தியாவில் லான்ச்சிங் பேட் கிடையாது. ஸோ அதை வந்து நம்மளோட செயற்கைக்கோள் ரஷ்யாவிலேருந்து தான் இது பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாரு, எவ்வகையான செயற்கைக்கோளும் ஏவும் திறன் நம்மிடமே உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளே என்ன வகையான செயற்கைக்கோள்னா நம்ம பிளேஸ்லேருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் உள்ளோம். ஓகேங்களா, ஒரு அணு உலையை அமைச்சு அந்த அணு உலையிலேருந்து நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுல ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்கும். அது போகல நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறையில் வளர்ச்சி பெற்றுள்ளன. பார்த்தீங்களா, இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து இந்த மருந்து மாடர்ன் மெடிசன் எடுத்திருப்பாங்க, சித்தா வைத்தியம் எடுத்திருப்பாங்க, சரிங்களா, நிலவேம்பு கசாயம் எடுத்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் போனவங்களுக்கு பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன அப்படி சொல்கிறாரு. அடுத்து பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி பிரித்திவி ஏவுகணை செலுத்தியதில் வெற்றி பெற்றுள்ளோம். இந்த 2 ஏவுகணை செலுத்தியதில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம். அதாவது நாடு விட்டு நாடு தாக்கும் ஆற்றல் வழங்கப்பட்டது தான் இந்த அக்னியும் பிருத்திவி ஏவுகணையும் அப்படி சொல்றாரு. இவற்றையெல்லாம் அவர் வந்து இந்தியாவோட வெற்றிகளாக கருதுறேன் அப்படி என்னென்ன சொல்றாரு, உணவு உற்பத்தி சொல்றாரு, ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்றாரு, சேட்டலைட் பற்றி சொல்றாரு, அடுத்து அணு உலைகள் பற்றி சொல்றாரு, அதுல இருந்து மின்சார தயாரிகள் பற்றி சொல்றாரு, அடுத்து மெடிசன்ஸ் பற்றி சொல்றாரு, அடுத்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்றாரு. ஓகேங்களா, பாதுகாப்புத்துறை. அடுத்து நீலன் அந்த மாணவன் என்ன கேட்குறான், இந்த அளவுக்கு முன்னேறலாம், அதை இதெல்லாம் வந்து சொல்றீங்க, ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றன, அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே, அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரி ஆய்வுகள் நடைபெற்றுன ஐயா அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா, அதாவது இந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், ஆனால் மருந்து மனிதனோட நோயிலிருந்து மனிதனை காப்பாற்றுறதுக்கான மருந்து இல்லையே, இதில் வந்து இந்தியா எந்த மாதிரியான சோதனைகள்லாம் ஆய்வுகள்லாம் நடைபெறுகின்றன அப்படின்னு கேட்குறேன். ஓகே, அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் உள்ளது. ஓகேல, நம்ம கடலுக்கு அடியில மனிதனால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் இருக்கின்றன, அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகள் பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஓகேவா, அவங்க ஆழ்கடல்ல இருக்க தாவரத்திலிருந்து புதுசான ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கு கூட தடுப்பு மருந்து கண்டறியலாம். ஓகேவா, அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேட்டான், மனிதனுக்கு ஏற்படுகிற அந்த நோயை வந்து தீக்கிறது மருந்துலேயே சொல்றதுதான். ஐயா என்ன சொல்றாருன்னா, கடலுக்கு அடியில வந்து ஏகப்பட்ட தாவரங்கள் உயிரினங்கள் இருக்குது, அதுல இருந்து கிடைக்கிற மூலப்பொருட்களை வச்சு மருந்து தயாரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்ஸ் ட்ரை பண்ணி அது அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா
அதுலேருந்து நமக்கு எய்ட்ஸ் போன்ற நோய்களும் மேலும் ஃப்யூச்சரில் வர எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து வான்மதி அப்படின்ற என்ன கேட்குறாங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் ஆஃப்டர் 100 இயர்ஸ் வந்து இந்தியா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் கலாம் வந்து 3 சிறப்புகளை பெற்றிருக்குன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. என்னென்னு பார்க்கலாமா. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். ஓகேங்களா. எஜுகேஷன் நல்லா பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாலந்தா யூனிவர்சிட்டியில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஓகேங்களா. இங்கே இருக்கிற நேஷனல் ரிசோர்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். ஓகேங்களா. கனிம வளம், இயற்கை வளம் எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். ஆனால் அப்படி இருக்கவும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். ஓகேங்களா. நம்ம சூரிய சக்தி என்ன பண்ணுவோம், நம்ம அனுப்புகிற செயற்கைக்கோள் இருக்குல்ல, அது நமக்கு தேவையான சூரிய சக்தியை பெற்று நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து செவ்வாய்க்கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும். அதாவது செவ்வாய் கிரகத்தில் இருக்குல்ல, அதில் நம்ம மனுஷன் வந்து குடியேறி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுங்க, சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். நமக்கு முக்கியமானது அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடிச்ச நூல் இது, அவ்வளோதான். அந்த லைட்ஸ் ஆஃப் ஆசியா யாருது மட்டும் இதுதான் நமக்கு முக்கியமானது. லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு முக்கியமானது, வேறு எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால தான் நான் வந்து சும்மா படிச்சுட்டு போயிட்டுருக்கேன். சரிங்களா. அடுத்து மேரின்ற ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா செவ்வாய்க்கோள்களில் மனிதன் வாழ முடியுமா ஓகேவா கேட்குறாங்க. ஐயா சொன்னார்ல செவ்வாய்க்கோள் மனிதன் வாழணும், சரி அப்படி வாழ முடியும்னா எங்களை எல்லாம் எப்போது நிலவுக்கு அழைத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்கிறாருன்னா 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள்களை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. ஓகேங்களா. எத்தனை கிலோ எடை உள்ள 525 கிலோ எடை உள்ள ஒரு செயற்கைக்கோளை நிலாவுக்கு இந்தியா அனுப்பியுள்ளது. ஓகேங்களா. அடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளை மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக. இந்த வருஷம் மனுஷன் வந்து நிலவுக்கு அனுப்புறதுக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா. அந்த ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு தெரியல, பட் ஆனால் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக படிக்கலாம். சரிங்களா. அப்படி சொல்கிறாரு. அடுத்து பாத்திமா ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கு கூட செல்ல முடியுமா அப்படிங்கிறதான். கண்டிப்பாக செல்லலாங்க. ஏன்னா இதுக்கும் ஆதித்யான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நடந்து இப்போ அந்த 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 விண்கலத்தை வந்து இப்போ சூரியனுக்கு ஏவிட்டாங்க. அது வந்து சூரியனை சுற்றி இப்போ ஆய்வு நடத்திட்டு இருக்குங்க. ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். சரிங்களா. இது கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணுங்க. ஆதித்யா L1 சூரியனை ஆய்வு செய்ய இந்திய அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஆதித்யா L1. ஓகேங்களா. அது அப்துல் கலாம் அதுக்கு என்ன சொன்னார்னா சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதாலும் ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதாலும் அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸு கிடையாது, அது பாதுகாப்பான உடை கிடையாது. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனும் கூட சென்றடையலாம். ஓகேங்களா. இப்போ வந்து அதுக்கான அந்த அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கவசம் கிடையாது. அப்படி அந்த கவசம் இல்லாமல் நம்ம போனால் நம்ம எல்லாம் பொசிக்கிடும் நமக்கு தெரியும். ஸோ இந்த காலத்தில் இல்லை, மேபி ஃப்யூச்சரில் அதுக்கு ஒரு டெக்னாலஜி வரலாம். அப்படி டெக்னாலஜி வந்தால் அந்த மனிதனே போய் சூரியனை கூட ஆய்வு பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்து இளம்பரைன்ற ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறேன்னா ஐயா உங்கள் உலகின் முதல் விஞ்ஞானியை யாரை கூறலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் இம்பார்ட்டண்ட்டுங்க. உலகின் முதல் விஞ்ஞானியை யாரை கூறலாம் என அப்துல் கலாம் கூறுகிறார்னு கேட்பாங்க. அங்கே பாருங்கள், குழந்தைகளாகிய நீங்கள் தான் உலகின் முதல் விஞ்ஞானிகள். ஓகேங்களா. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான். அதாவது மேலே படித்தோம்ல, நம்ம நெல்லை சூமுத்துல படித்தோம்ல, கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. ஸோ அதுதான் அறிவியலின் அடிப்படை. என்னன்னா கேள்வி என்கிற மனப்பான்மை தான் அறிவியலில் அடிப்படை. ஓகேங்களா. அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால். ஏன் என்று கேள்வி கேட்கும் திறனால தான் அறிவியல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அடுத்து குழந்தைகளின் கேள்விகளுக்கு தான் முடிவே கிடையாது. குழந்தைகள் தான் எதாக இருந்தாலும் அது ஏன் அப்படி நினச்சி இப்படி நினச்சி கேள்வியே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் குழந்தைகளை நீங்கள் தான் உலகின் முதல் விஞ்ஞானிகள் என அப்துல் கலாம் கூறுகிறார். ஓகேங்களா. அடுத்து கவி அமுதன்கிற ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா, அப்படி என்றால் வளரும் இந்தியாவில் எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்கிறாருன்னா மாணவர்களாகி நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையும் தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை
மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடைங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, நீங்கள் ஃபியூச்சரில் என்ன டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ண போறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுங்க, பி த பெஸ்ட்டாக இருங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இருந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து நம்ம இந்தியாவுக்கு அது வழிகாட்டும், அது இந்தியாவோட வெற்றியே கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து இந்த வெண்பான்ற பொண்ணு என்ன கேட்குறான்னா, வெற்றி அடையும் வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி அடையிறதுக்கு என்ன வழி இருக்குது சொல்கிறாரு. அதுக்கு அப்துல் கலாம் ஐயா 2 வழியில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னென்ன? அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள். அதாவது ஒரு கருத்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது சின்னவனா தானே பெரியவன் தான், அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக எல்லாரோட பேச்சையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்து வியர்வை வியர்வை வியர்வை, இது என்னன்னா உழைப்பை தான் சொல்கிறாங்க. வியர்வை வியர்வைனா உழைப்பு, அதை சொல்கிறாருங்க. ஓகேங்களா? அதை சொல்லிட்டு நன்றி குழந்தைகளே என்றபடி அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட முடிஞ்சிருச்சிங்க. உங்கள் கேள்வி கேட்டதில் ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மிக்க நன்றி சொல்லிட்டு குழந்தைங்களும் கிளம்பிடுறாங்க. இதுதாங்க ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் ஐயா இதோட குழந்தைகளோட இன்ட்ராக்ஷன் பண்ண இதுதான். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு கேட்டால், அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த நூல் எதுன்னு கேட்பாங்க. தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அதே போல் இன்னொரு நூல் என்னன்னா லில்லியன் வாட்சன் அவர் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். ஓகேங்களா? இந்த நூல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றார். ஓகேங்களா? இப்படி கூட இந்த குரல் கொடுத்து கூட இது யாருக்கு பிடித்த குரல்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அறிவற்றம் காக்கும் கருவி என தொடங்கும் நூல் யாருக்கு பிடித்த திருக்குறள்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து எத்தனை கிலோ இருக்கிற அந்த காலை வந்து எத்தனை கிலோ குறைச்சி கொடுத்தாரு? 3 கிலோ இருக்கிறத 300 கிராமாக குறைச்சி கொடுத்தாரு. இதுதான் இவரோட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இதோட நமக்கு இது முடிஞ்சு போச்சு. நமக்கு இல்லை புக் பேக் ஆன்சர் கிடையாது. சரிங்களா? இதை மட்டும் படிச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே 6 தமிழில் நம்ம 2 இலக்கணம் பார்த்துருக்கோம். ஒன்று வகையும் தொகையும், அடுத்து எழுத்துக்கள், முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும். ஓகேங்களா? வகையும் தொகையில் நாம் பார்த்தது என்னென்னா, எழுத்துக்களோட என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, உயிர் எழுத்துக்கள் இருக்குது, ஆயுத எழுத்து இருக்குது, உயிர்மை எழுத்து இருக்குது. ஓகேங்களா? வல்லினம் வல்லினம் இடையினம் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? மெய்யெழுத்துக்களை பற்றி பார்த்தோம். அடுத்து முதல் எழுத்துக்களில் என்னன்னு பார்த்தோம். சார்பு எழுத்துக்கள், முதல் எழுத்துக்குன்னா முதலில் ஒரு முதல் எழுத்து, அதில் சார்ந்து வர எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். ஓகேங்களா? முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் உள்ளன. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6 தமிழ் இருக்கிற 3வது இலக்கணம். ஓகேங்களா? இது என்னன்னா மொழி முதல் எழுத்துக்களும் இறுதி எழுத்துக்களும். ஓகே, இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தாங்க. எந்தெந்த எழுத்துலாம் மொழியோட முதல்ல வரும், எந்த எழுத்துலாம் கடைசியில் வரும். ஓகேங்களா? இது தாங்க கான்செப்ட், வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இங்கே பாருங்க, நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவாகிறேன். நம்ம எளிதாக அதை யூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவானது. ஓகேங்களா? வேற்று மொழி சொற்களே பேசிக்கலி நமக்கு தடுமாற்றம் இல்லை. அதாவது மற்ற லாங்குவேஜ் நம்ம பேசும்போது நம்ம திக்கி பேசுவோம்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. ஓகே, நம்ம சொற்களோட இயல்பு எப்படி இருக்கும், அதோட மரபு என்ன, அதாவது ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அடுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். ஓகே, எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கீழே உள்ள சொற்களை கவனிங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இது பாருங்க, 3 ஒரே மாதிரி தான் வந்து உச்சரிப்பு இருக்கும். ஆனால் இதில் எது சரியானது அப்படின்னா இந்த நன்றி. ஓகேங்களா? நன்னகரத்தில் வர நன்றி தான் நமக்கு சரியான நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா அப்படி சொல்றேன். இது போல பிழையின்றி எழுத எந்தெந்த சொற்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாத. ஓகேங்களா? அதாவது ஒரு சொல்லை எழுதுறதுக்கு அது எந்தெந்த லெட்டர் வந்து எந்தெந்த யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்றாங்க. பாருங்க, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸ்ல பார்த்தோம்ல, தமிழ் எழுத்து வகைகளும் தொகைகளும் பார்த்தோம்னா அதாவது சொல்றாங்க. அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. அதோட எழுத்துக்களான உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, மெய் எழுத்து, இந்த எழுத்து எல்லாமே எல்லா இடத்துலையும் வர்றது கிடையாது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளோம். ஓகேங்களா?
இங்க பாருங்க, இந்த ஒரு ரயில் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ரயில்ல என்ஜின் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த என்ஜின் பாக்ஸ் தான் நமக்கு மொழியின் முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா, இதோட லாஸ்ட் போட்டி தான் நமக்கு என்னன்னா மொழியின் இறுதி எழுத்துக்கள். முதலில் வருது முதல் எழுத்துக்கள், கடைசியில் வர்றது நமக்கு இறுதி எழுத்துக்கள். அப்படி வச்சுக்கோங்க, சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, அடுத்து இங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் வந்து டிஎன்பிசியில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் அதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அதனால ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க, பார்த்துங்க. அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா, மொழி என்பதற்கு சொல் எனும் பொருள் உண்டு. மொழியின் வேறு பெயர் என்னன்னு கேட்டால் நமக்கு சொல். ஓகேங்களா, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, மொழியின் வேறு பெயர் சொல். அடுத்து சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். அதாவது ஒரு சொல்லோட முதலில் வர எழுத்து, அதாவது அங்கே பார்த்தோம்ல, இது முதலில் வருது இல்லை, ட்ரெயின் முதல் வருது இல்லை, அந்த என்ஜின் பாக்ஸ். ஸோ அதனால அது முதல் எழுத்து. அதாவது சொல்றாங்க சொல்லின் முதலில் வர எழுத்துக்களை மொழி முதல் எழுத்து என்பர். ஓகேங்களா, இது என்னென்ன சொல்லு என்னென்ன எழுத்துக்கள்லாம் வந்து முதலில் வரும்னு சொல்லி லிஸ்ட் அப் பண்ணிருக்காங்க. அதை பாருங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, அதாவது உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்துக்கான 12 அ ஆ இ ஈ உ ஊன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 12 எழுத்துக்களும் வந்து சொல்லோட முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இங்க பாருங்க, உயிர்மெய் எழுத்துக்களான க ச த ந ப ம, அந்த இந்த ஒரு 6 லெட்டரும் க ச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா, இந்த வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மெய் எழுத்து, இந்த வரிசையில் இருக்கிற எல்லா, இப்போ காவோட வரிசையில் இருக்கிற உயிர்மெய் எழுத்துக்கள் என்னன்னா கா கா இல்லை கா கா கி கு, கா கா கி கின்னு வர ஸ்டார்ட் ஆகும்ல, அதுதான். அதே மாதிரி சா சா சி சின்னு வரும்ல, தாத்தா தாத்தா தீ தீன்னு வரும்ல, அதே போல நானா நீன்னு வருது, பாப்பா பிபின்னு வரும்ல அது. அடுத்தது மா மாமா அப்படின்னு சொல்லி வரும்ல, அதுதான் வரிசைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லெட்டரோட அந்த உயிர்மெய் எழுத்துல இருக்கிற எல்லா வரிசையில் இருக்கிற லெட்டரும் சொல்லின் முதலில் வரும். இந்த 6 லெட்டர் கா சா தா நா பா மா, இதோட வரிசையில் இருக்கிற எல்லா லெட்டரும் வந்து நமக்கு சொல்லோட முதலில் வரும் அப்படி சொல்றாங்க. அடுத்து இங்க பாருங்க, ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே முதல்ல வரும். இந்த 6 லெட்டர் இருக்க எல்லா எழுத்துமே வந்து நமக்கு வந்து முதல் எழுத்தா வரும். ஆனா இந்த 4 லெட்டர் இருக்கிற ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்தலாம். இங்க பாருங்க, ஞா வரிசையில வந்து நமக்கு ஞா எனும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். இந்த வரிசையில, இந்த வரிசை இருக்கு பாத்தீங்களா, இந்த வரிசையில இந்த லெட்டர் மட்டும்தான் நமக்கு சொல்லின் முதல் எழுத்தாக வரும். ஓகே, எடுத்துக்காட்டு பாருங்க, ஞானம் கொடுத்துருக்காங்களா. அதே போல இந்த காலத்துல வந்து இந்த சொல் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க சொல்லிருக்க பாருங்க, அங்கனம் இங்கனம் எங்கனம் எனும் சொற்களில் மட்டுமே இது வந்து வழங்கி வருகிறது இந்த காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இந்த ஞா வரிசை பார்ப்போம். ஞா வரிசையில என்னென்ன எழுத்துக்கள் முதலில் வருமா, ஞா ஞா நீ நோ ஆகிய 4 எழுத்துக்கள் சொல்லி முதலில் வரும். இந்த 4 எழுத்து தான், அதாவது நான் எகைன் சொல்றேன் புரிஞ்சுக்க, கா சா தா நா பா மா, இந்த 6 எழுத்துல இருக்க வரிசையில எல்லா லெட்டருமே 18 லெட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த 18 லெட்டருமே சொல்லின் முதல் எழுத்துல வரும். ஓகேங்களா, ஆனா இந்த 4 லெட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 லெட்டர்ல இருக்கிற வரிசையில் இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட எழுத்து மட்டும் தான் முதலில் வரும். அதுல தான் ஞாங்கிறதுல ஞா மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஞா வரிசையில 4 லெட்டர் வரும். இந்த 4 லெட்டரும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்றாங்க. அந்த யா வரிசையில பார்த்தீங்களா, யா யா யூ யூ யோ ஔ ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த லெட்டர்ல 4 எழுத்து வரும், இந்த லெட்டர்ல 6 எழுத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வா வரிசையில வந்து வா வா வி வி வே வே வை ஔ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதாங்க சிம்பிள் கான்செப்டுங்க. முதல்ல என்ன லெட்டர் வரும், அந்த லெட்டர்ல வரிசையில எல்லா லெட்டருமே முதல்ல வருமா வராதா, இது மட்டும்தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சரிங்களா, அடுத்து இதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். கா வரிசை எழுத்துக்கள் சொல்லி விட்டுருங்க. கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. ஓகேங்களா, இதுதாங்க நான் சொன்ன அந்த லெட்டர் வரிசை. இதுதான் வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்து சொல்றாங்கல்ல, இதுதான் அந்த வரிசை. அதே போல சாவுக்கு போட்டு பாருங்க, தாவுக்கு போட்டு பாருங்க, நாவுக்கு போட்டு பாருங்க, பாவுக்கு போட்டு பாருங்க, மாவுக்கு போட்டு பாருங்க. இதில் இருக்க எல்லா லெட்டருமே நமக்கு என்ன பண்ணும்,
சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த 4 லெட்டர் இருக்கிற ஏதோ ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லில் முதலில் வரும். இதில் வந்து ஒரு எழுத்து, இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். இதில் நமக்கு 4 எழுத்து வரும், இதில் நமக்கு 6 எழுத்து வரும், இதில் நமக்கு 8 எழுத்து வரும். சரிங்களா? அதோட என்னென்ன லெட்டர் வரும்னு சொல்லி தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்த்துங்க இதெல்லாம். அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு வராத லெட்டர் என்னெல்லாம் கேட்குறாங்க, மெய்யெழுத்துக்கள். வல்லினம், வெள்ளினம், இடையினம் 3 பார்த்தோம்ல, அந்த மெய்யெழுத்துக்கள் கசட தவிர அதெல்லாம் பார்த்தோம்ல, புள்ளி வச்ச எழுத்து எதுவுமே வந்து நமக்கு சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா? நீங்கள் எந்த லெட்டரும் எடுத்து பாருங்க, எந்த வேர்டு வேணும் எடுத்து பாருங்க, புள்ளி வச்சு எந்த எழுத்துமே ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது டா, நா, ரா, லா, லா, ரா, நா, இந்த 8 எழுத்துமே வந்து 8 உயிரெழுத்து வரிசையில் ஒவ்வொரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா? இந்த டா, நா, ரா, லா, லா, தமிழுக்கே ஒரு லா, லா, ரா, நா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வரவே வராது. ஒரு ஒரு சொல் தொடங்கும் போது இந்த 8 எழுத்துமே வந்து முதல்ல வராது அப்படின்றாங்க. அதே போல ஆயுத எழுத்து அக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எழுத்து வந்து முதலில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்துக்களின் வரிசைகளில் மொழியில் முதலுக்கு வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர வேற எந்த எழுத்துமே முதலில் வராது அப்படின்னு சொல்றீங்க. அதை தான் இங்கே மேலேயே சொன்னாங்க. நமக்கு இந்த லெட்ரு, இந்த 4 லெட்ரு, இந்த 6 லெட்ரு, இந்த 8 லெட்டர் தவிர வேற எந்த லெட்டரும் வராதுன்னு எகைன் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்க, டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ். இங்கே நீங்கள் கேட்கலாம், இந்த பிரான்ஸுக்கு முன்னாடி அக்கு வருதுங்களே, ஏன் நீங்கள் வராதுன்னு சொல்லி கேட்கலாம். அதுதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டென்மார்க் போன்ற பிறமொழி சொற்கள், இவை எல்லாமே நமக்கு என்னது, பிறமொழி சொற்கள், அதர் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். அதாவது அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே நம்ம எழுதுகிறோம். அதனால தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த லெட்டர்லாம் வருது, டா வருது, ரா வருது, அதுக்கப்புறம் லா வருது, அதுக்கப்புறம் வந்து அக்கு வருது, அதுக்கப்புறம் டே வருது. டா வரிசையில் வர அந்த டே லெட்டர் வருது. ஸோ இதனால தான் வந்து இந்த லெட்டர்லாம் பிறமொழி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிறமொழி எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து எழுதுறோம். சரிங்களா? அடுத்து மொழியின் இறுதி எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம முதல் எழுத்து பார்த்துட்டோம், முதல் எழுத்துல என்னென்ன லெட்டர் வரும்னு பார்த்தோம். அடுத்து மொழியில் முதல் எழுத்துல வராத லெட்டர் என்னன்னு பார்த்தோம். அடுத்து மொழியின் இறுதியில் வர லெட்டர் என்னன்னு பார்க்குறோம். சொல்லின் இறுதியில் வர எழுத்துக்களை மொழியின் இறுதி எழுத்துக்கள் என்பது. ஒரு சொல்லோட லாஸ்ட்ல வர லெட்டர் என்னன்னு சொல்லுவாங்க, நமக்கு இறுதி எழுத்துக்கள் என்பாங்க. ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் 12 நமக்கு இது என்ன பண்ணும், மெய்யோட இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஓகேங்களா? இதுல என்னென்ன லெட்டர் வரும்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஞா, ஞா, யா, இர், இல், இவ், இல், இன், இன் ஆகிய 11 எழுத்தும் மொழியின் இறுதியில் வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இப்போ இருக்கு சிம்பிளா எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, என்பர் லாஸ்ட்ல வந்திருக்கா. ஸோ இதுதான் இந்த 11 லெட்டர் என்ன பண்ணும்னா மொழிக்கு இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது போல மொழிக்கு இறுதியில் வரா சொற்கள்னு பார்த்துடலாங்களா. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. இந்த ஆ, இலாம் வந்து என்ன பண்ணுதுன்னா சொல்லின் இறுதியில் தனித்து வருவதில்லை. ஓகேங்களா? அதாவது நீங்க எந்த வேர்டு எடுத்து பாருங்க, லாஸ்ட்ல வந்து ஆ, ஆ அந்த மாதிரி எந்த வேர்டுமே இருக்காது. ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா உயிரெழுத்துக்களுடன் மெய்யெழுத்துக்களை இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும். ஓகேங்களா? இது தனியா உயிரெழுத்தா வராது. ஆனா என்ன பண்ணுன்னா உயிரெழுத்துக்களானது மெய்யெழுத்துக்களை சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மட்டுமே வரும். அதை தான் இங்க சொல்லிருக்காங்க. இந்த உயிர்மெய் எழுத்து என்னன்னா அது இந்த 11 லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 11 லெட்டர் தான் நமக்கு இறுதியில் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்படியே டைரக்டா வராம இன்டைரக்டா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை கூட எது சேர்ந்து உயிரெழுத்துக்களோட மெய்யெழுத்துக்களை இணைந்து உயிர்மெய்யா இன்டைரக்டா நமக்கு லாஸ்ட்ல வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்களின் சொல்லின் இறுதியில் வரும். அளபடைனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு லெட்டரோட ஓசைக்கிற போது அதை அந்த ஓசையை அதிகப்படுத்தி கூறுவதற்காக பயன்படுறது அளபடை. அதாவது
இதில் உயிரிழப்படை ஒற்றலைப்படை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதை பின்னாடி ஃபியூச்சரில் போகும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு அளப்படைனா என்ன தெரிஞ்சு வச்சுங்க, செய்யுளோட ஓசை குறையும் போது அந்த ஓசையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அளப்படை. ஓகேங்களா. அடுத்து இந்த ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலிலும் வராது, இடையில வராது. நம்ம ஏற்கனவே ஆயுத எழுத்து எப்படி வரும்னு முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த ஆயுத எழுத்து சென்ட்ரலில் மட்டும்தான் வரும். அடுத்து இந்த 7 மெய்யெழுத்து பாருங்க, இக்கு இங்கு இச்சிட்டு இத்து இப்பு இரு ஆகிய 7 மெய்யெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஓகேங்களா. இந்த 7 லெட்டருமே சொல்லின் இறுதியில் வருவது இல்லை. ஓகேங்களா. மேலே வந்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் பார்த்தோம், இங்கே சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. இந்த 7 லெட்டர் வந்து சொல்லின் இறுதியில் வராது. ஓகேங்களா. அது போக உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா வரிசையில் சொல்லின் இறுதியில் வரவே வராது. ஓகேங்களா. இந்த லெட்டர் வந்து சொல்லின் இறுதியில் வரவே வராது. முதலிலும் ஒரு டைம் மட்டும், இந்த ஒரு லெட்டர் மட்டும் தான் வரும். ஓகே. முதல்ல இந்த வரிசையில் வர லெட்டர் இந்த ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்க, கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களின் இவ்வெழுத்துக்கள் இறுதியாக எழுதப்படுவதும் உண்டு. அதாவது இதெல்லாம் அதர் லாங்குவேஜ் சொல்லு. அந்த அதர் லாங்குவேஜ் சொல்லுல இது வந்து இந்த மாதிரி லெட்டர்லாம் நமக்கு லாஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இக்கு வந்து நமக்கு எப்போ கார்த்திகைல இக்குன்னு வருது, அப்போ இங்கே வரலன்னு சொன்னாங்களே எப்படின்னா, அந்த கார்த்திகைலாம் பிறமொழி சொல். ஓகேங்களா. தமிழ் மொழி சொல்லே கிடையாது அப்படின்றாங்க. புரிஞ்சுக்கிங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. எந்தெந்த சொற்கள் வந்து தமிழ் சொற்கள், எந்தெந்த சொற்கள் வட சொற்கள், எந்த சொற்கள் வந்து பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. போக போக இலக்கணத்தை பற்றி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்க, எகர வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர்மெய் எழுத்துக்களும் மொழியின் இறுதியில் வருவதில்லை. ஓகேங்களா. இந்த கே முதல் நே வரை எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழியின் இறுதியில் வராது. அதே மாதிரி ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருவதில்லை. ஓகேங்களா. நோ என்பது ஓரெழுத்து ஒளிமொழி ஒரு மொழியான துன்பம் எனும் பொருளில் வரும். இங்க பாருங்க, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி நாம் ஏற்கனவே மான்னு சொல்லி படிச்சோமா, இங்க பாருங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க நோ. நோ அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, துன்பம். ஓகேங்களா. நோ என்பதை குறிக்கும் சொல் எது, நோ என்பதை குறிக்கும் பொருள் என்னன்னு கேட்டா நம்ம இந்த இடத்துல துன்பம் போடணும். இதெல்லாம் 1 மார்க்குங்க. இதெல்லாம் கண்டிப்பா 1 மார்க்ல கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மானோ பின்னாடி வந்து 42 படிப்போம். அடுத்த லெசன்ல 42 லெட்டர் நன்னூல்ல கொடுத்த 42 லெட்டர் பத்தி படிப்போம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பா 1 மார்க் எடுக்கலாங்க. சரிங்களா. இதான் சொல்லியிருக்காங்க, நோ தவிர வேற எந்த லெட்டருமே வந்து மொழியின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. அடுத்து சொல்லின் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மொழியின் முதலில் வர லெட்டர் பார்த்தாச்சு. அடுத்து மொழியின் முதலில் வராத லெட்டர் பார்த்தாச்சு. அடுத்து சொல்லின் இறுதியில் வர லெட்டர் பார்த்தாச்சு. அடுத்து சொல்லின் இறுதியில் வராத லெட்டர் பற்றி பார்த்தாச்சு. இப்போ சொல்லின் இடையில் ஒரு லெட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து சொல்லின் இடையில் என்னென்ன எழுத்துக்கள் வரும்னு சொல்கிறாங்கன்னா, மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். ஓகேங்களா. மெய் எழுத்துக்கள் நம்ம படிச்சோம்ல, இக்கு புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே அந்த புள்ளி வச்ச 18 லெட்டர் என்ன பண்ணுன்னா மொழியின் இடையில் கண்டிப்பா வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் படிச்சோம்ல, அந்த 216 எழுத்து படிச்சோம்ல, அந்த 216 எழுத்து என்ன பண்ணோம்னா சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்து மெய் எழுத்து கலந்தது தான் நமக்கு உயிர்மெய் எழுத்து. அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணும், சொல்லின் இடையிலும் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுத எழுத்து, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆயுத எழுத்து வந்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். முன்னாடி ஒரு லெட்டருக்கும் பின்னாடி ஒரு லெட்டருக்கும் நடுவில் தான் இந்த ஆயுத எழுத்து இருக்கும். இது மொழியின் முதலிலும் வராது, மொழியின் இடையிலும் கடைசியிலும் வராது. ஓகேங்களா. இது இடையில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அளபடை நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஓசைக்கிற போது அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது யூஸ் பண்ணுறது தான் அளபடைன்ட்டு. இங்கே பாருங்கள், அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்களின் சொல்லின் இடையில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் எதில் வரும், சொல்லின் இடையில் வரும். ஓகேங்களா. அடுத்து அதான் சொல்கிறீங்க, அளபடை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் நல்லா டீப்பாக போயிட்டு சொல்லலாம். இப்போதைக்கு இதெல்லாம் வெறும் ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் தான். ஓகேங்களா. ஒரு 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 விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அது கீழேருந்து கொண்டு போகணும். அப்படி கீழேருந்து கொண்டு போகிறதா இது எல்லாமே. போக போக தான் நம்ம இனிமேட்டு முதல் எழுத்துக்கள் பார்க்குறோம். சார்பு எழுத்துக்களோட வகை பார்த்தோம், தொகை பார்த்தோம்ல, அது என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுதாங்க இந்த பாடத்தோட இலக்கணம்.
இது ரொம்ப சிம்பிள் தான். இது என்னென்னா மொழியின் முதல்ல எந்தெந்த லெட்டர்லாம் வரும், மொழியின் முதல்ல எந்தெந்த லெட்டர்லாம் வராது, மொழியின் இறுதியில் எந்தெந்த லெட்டர்லாம் வரும், இறுதியில் எந்தெந்த லெட்டர்லாம் வராது, அதே போல் இடையில் எந்தெந்த லெட்டர்லாம் வரும். இது தாங்க கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இலக்கணத்தோட கான்செப்ட் இது மட்டும்தாங்க. சரிங்களா, இதை மட்டும் நல்லா படிச்சுக்கிங்க. பார்த்தாச்சுங்க. அடுத்து பின்னாடி புக் பேக்கில் ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம படிக்கலாம். இங்கே பாருங்கள், 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்றுள்ளது. எங்கே ஒரு கடற்கரையில் என்ன சொல்கிறாங்க, மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதில் தமிழர் ஒருவர் அக்கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தமிழர் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பல் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காரு, எதை, கடல் அலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. ஓகேங்களா, இப்போ கடல் நீர் ஏன் நீல நிறத்தில் காட்சியளிக்குது அப்படிங்கிறது அவர் மனசில் ஒரு வினாவாக எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. ஓகேங்களா, அந்த ஒரு கொஸ்டின் அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவை உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார். என்ன ஆய்வு, எதற்காக ஆய்வு தொடங்குறாரு, அந்த கடல் நீர் ஏன் நீல நிறத்தில் இருக்குங்கிற ஆய்வு தொடங்குறாரு. சரிங்களா, ஆய்வின் முடிவில் 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இது ரொம்ப முக்கியங்க. ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லி கேட்பாங்க. 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28. ஓகேங்களா, 28க்கு முன்னாடி 2 வரும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டில் வச்சுக்கோங்க. எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது. ஜிகேல கேட்பாங்க, இந்தியாவிற்கான முதல் நோபல் பரிசு பெற்ற அறிஞர் யாருன்னு கேட்பாங்க, நமக்கு சர் சி.வி. ராமன். ஓகேங்களா, எதற்காக அவர் நோபல் பரிசு கொடுத்தாங்க, ராமன் விளைவு எனும் கண்டுபிடிப்பை வெளியிட்டதால் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. ராமன் விளைவு எதை பற்றின இது, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்குது அப்படிங்கிறத பார்த்தினா அது ஒரு கண்டுபிடிப்பு. ஓகேங்களா, அடுத்து அவர் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் ஆண்டு நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகிறோம். இது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா, தேசிய அறிவியல் நாள், இது ஜிகேல கேட்பாங்க. தேசிய அறிவியல் நாள் எந்த தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன, பிப்ரவரி 28. எதனால் நம்ம கொண்டாடுறோம், 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28வது நாள் இவர் ராமனை விளைவு என்ற ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டதுனால இந்த நாள் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம். இந்தியாவான முதல் நோபல் பரிசு பெற்றதவரும் சர் சி.வி. ராமன் அவர் தான். ஓகேங்களா, ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார், சர் சி.வி. ராமன். ஓகேங்களா, ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது, பிப்ரவரி 28. ஓகேங்களா, இதுதாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது ஜிகேல கண்டிப்பாக கேட்பாங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, 7 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு கண்டுபிடிப்பை 1921 ஸ்டார்ட் பண்ணி 1928 வரைக்கும் 7 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் கடல் நீர் நீல நிறமாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அடுத்து இதில் பாருங்கள், கலை சொற்கள் அறிவும் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கலை சொற்கள் அறிவும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கண்டிப்பாக இருக்குங்க. இதில் செயற்கை நுண்ணறிவு, நான் கூட சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, செயற்கைக்கோள்னா சேட்டலைட்டு, மீத்திறன் சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, இதுதாங்க. இதோட நமக்கு தமிழ் புக்கில் டேம் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. சரிங்களா, நமக்கு மொத்தம் 82 பேஜுங்க, 82 பேஜ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் இல்லாட்டி 3 மார்க் ஆகுது கண்டிப்பாக இதில் நமக்கு வருங்க. சரிங்களா, இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் 6th தமிழ் பார்ட் 2ல் டேம் 2ல் இயல் 4 பார்க்கலாங்க.